இணை அமைச்சர்களை பொறுத்தவரை தமிழகத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டிருந்த இணை அமைச்சர் எல் முருகன் அவர்களுக்கு மிக முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. கடந்த முறை இருந்ததை போன்று நம்முடைய மாநிலத்தை சார்ந்த எல் முருகன் இந்த முறையும் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தினுடைய இணை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் மிக முக்கிய பொறுப்பான நாடாளுமன்ற விவகாரங்கள் துறைக்கான இணை அமைச்சர் பொறுப்பு தற்போது எல் முருகன் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. பல நேரங்களில் நாடாளுமன்றங்களில் அந்த முக்கிய துறைகளுடைய அமைச்சர்கள் நாடாளுமன்ற விவாதங்களில் பங்கெடுக்க முடியாமல் போகும் பொழுது இணை அமைச்சர்கள் தான் பதில் கூறுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த முறை எல் முருகன் வசம் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறையை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே நாம் குறிப்பிட்டவாறு இந்த துறை மிக முக்கியமான துறை. நாடாளுமன்றம் கூடும் பொழுது எதிர்க்கட்சியினருக்கு வாய்ப்பு வழங்குவது, அதே போன்று ஆளுங்கட்சி உறுப்பினர்களில் யாரெல்லாம் பேசுவார்கள் போன்ற அந்த விஷயங்களை எல்லாம் கையாளக்கூடிய பொறுப்புகளில் ஒன்றாக இந்த நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இருக்கின்றது. அந்த அதிமுக்கிய துறையினுடைய இணை அமைச்சராக தமிழகத்தை சார்ந்த எல் முருகன் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தகவல் மற்றும் ஒலிபரப்பு துறையும் இந்த முறை எல் முருகன் வசம் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த முறை இருந்த இந்த மீன்வளம், கால்நடை பராமரிப்பு உள்ளிட்ட துறைகள் இந்த முறை எல் முருகன் வசம் ஒப்படைக்கப்படவில்லை. ஆனால் மிக முக்கிய துறையான நாடாளுமன்ற விவகாரங்கள் துறையினுடைய இணை அமைச்சராக டாக்டர் எல் முருகன் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தினுடைய இணை அமைச்சராகவும் எல் முருகன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்.